அதிமுக ஆட்சி அமைந்ததும் செங்கல் சூளை உற்பத்தியாளர்களின் அனைத்து கோரிக்கைகளும் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்வின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். செங்கல் சூளை பற்றி பேசினாங்க. நான் சட்டமன்றத்திலேயே பேசினேன். பல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எங்கள்கிட்ட கோரிக்கை ஏ.கே. செல்வராஜ் அவர்களெல்லாம் எங்கள் பகுதியில் செங்கல் உற்பத்தி அதிகமாக இருக்கின்றது, பல லட்சம் பேர் இதிலே பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த செங்கல் சூளைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் வைத்தது காரணமாக அந்த உற்பத்தி பாதிக்கப்பட்டுகிறது. ஆகிய அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் செங்கல் சூளை நடத்தினால் கூட அதிலே பல்வேறு குற்றங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு அபராதம் வைத்து அந்த தொழிலே நசுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டது என்றெல்லாம் நான் சட்டமன்றத்திலே நான் கோரிக்கை வைத்தேன். ஆனால் இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. எதிர்காலத்திலே அதிமுக ஆட்சி அமர்ந்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகளும் நிச்சயமாக பரிசீலித்து நிறைவேற்றப்படும். நியாயமான கோரிக்கைகள் அத்தனையுமே நிறைவேற்றப்படும். விதிவிலக்கு அரசாங்கத்துடைய விதிவிலக்கு உட்பட்டு. அதே போல் இங்கே நெசவாளர்கள் சொன்னார்கள், அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நெசவாளர்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் கொடுத்தோம். இங்கே கூட குறிப்பிட்டாங்க, இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே அரசியல் பேசக்கூடாது என்று நினைத்தேன். ஏன்னா நம்முடைய நெசவாளர்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். அதனால் நம்முடைய நெசவாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பசு வீடுகள்லாம் நான் கட்டி கொடுத்தோம். 10,000 பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதோட இந்த கைத்தறி மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணிகள்லாம் விற்பனை ஆகாத போது 50 கோடி மானியத்திலிருந்து 150 கோடியாக உயர்த்தி மானியத்தை கொடுத்தேன் நான். அது அனைத்து நெசவாளர்களுக்கும் தெரியும். அதோட இன்றைக்கு நெசவாளர்கள் என்னென்ன பிரச்சனை என்பதை நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றீர்கள், கோரிக்கை மனுவாக கொடுத்துருக்கீர்கள். நிச்சயமாக அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அமைந்த பிறகு அந்த கோரிக்கையெல்லாம் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை தெரிவிக்கின்றேன். ஆகவே நானும் ஒரு விவசாயி மட்டுமல்ல, ஒரு பொதுமக்களோடு ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால பொதுமக்களுக்கு எந்தெந்த வகையில் தீங்கு ஏற்படுகிறதோ அதையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான். நான் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுதும் நாங்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் ஏற்று அவ்வப்போது அறிவிப்பு வெளியிட்டு அதற்குண்டான பூர்வாங்க நடவடிக்கை எடுத்தோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு பல்வேறு விவசாய சங்கத்திலிருந்து வரி புரிந்த விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் அதே போல் பல்வேறு நெசவாளர்கள் சங்கத்திலிருந்தும் நெசவாளர் பெருமக்களிலிருந்தும் வரி இருந்த நெசவாளர் பெருமக்களுக்கும் செங்கல் சூளை நடத்துகின்ற உற்பத்தி செய்கின்ற அந்த நெசவாளர் பெருமக்களுக்கும் அதோட செங்கல் உற்பத்திக்கு உபத்தொழிலாக இருக்கின்ற விறகு தொழில் செய்கின்ற அவர்களும் இங்கே தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நியாயமான கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். கோரிக்கை மனுவாக எங்களிடத்திலே மனு கொடுத்திருக்கின்றீர்கள். எங்களுடைய அரசாங்கம் அமைந்த பிறகு உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உறுதியாக நீங்கள் கேட்காத கோரிக்கையெல்லாம் பல என் கையில் இருக்குது. அது இப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் வெளியில் வந்துடும். இன்னும் விவசாயிகளுக்கு பல கோரிக்கைகளை நிறைவேற்ற நாங்கள் இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த அரசாங்கம் விவசாயியுடைய அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம், தொழிலாளர்களுடைய அரசாங்கம், விவசாயி தொழிலாளி விவசாயிகளுடைய அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.